450 கோடி ஆச்சு அப்பு. நசமா நான் என்னமோ 4050 கோடி ஆச்சோ அப்படின்லாம் நினைச்சேன். 450 கோடி தானே ஆச்சு. திட்டத்தின் மூலமாக எத்தனை பயணங்களை தெரியுமா மேற்கொண்டிருக்கீங்க? 450 கோடி பயணங்கள். பஸ் ஏத்த மாட்டேங்கிறாங்களா? மகளிர் பேருந்துல இத்தனை நாள் 3 வருடமா மகளிர் ஏறி இறங்கியதுக்கு 450 கோடி ஆச்சாம். தலைவர் பயங்கரமா புள்ளி விவரம் எல்லாம் சொல்றாரு. அதுல ஒருத்தங்க சொன்னாங்க பாத்தீங்களா, பஸ்ல ஏத்த மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் தமிழ்நாடு முழுக்க உள்ள நிலைமை. பாதி பஸ் நிறுத்தாது, பாதி பஸ்ல ஏத்த மாட்டாங்க. இருக்கிற லொட்ட பஸ் எல்லாம் தான் மகளிருக்கு இருக்கு. அதுல நீங்க கன்னியாகுமரி மாவட்டம் போனீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் ஒதுக்கப்பட்ட பேருந்து மட்டும்தான் கன்னியாகுமரி மாவட்டத்துல ஓடும். மழையில ஒழுவும், ஐயோ என்னென்னமோ இருக்கு. இதுல 450 கோடின்னு வேற சொல்றீங்களே அப்பு. யாருடைய காசு அப்பு? மக்களே, வாக்களிக்கும் போது யோசிச்சு வாக்களிங்கள் மக்கள்.